அதை விட முக்கியம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியார் சொல்லக்கூடிய காங்கிரஸ், அவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ கொடுக்குறீங்க. அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, மொத்தமாகவே அவங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை ஒரு ஆம்னி பஸ்லேயே ஏற்றிடலாம். அப்படிப்பட்ட கட்சி இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு முன்னேற்றத்தையும் பண்ணல இந்த 5 வருஷத்தில். அவங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்கும்போது அதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஏன் கம்மியாக கொடுக்கணும்? இந்த பாரபட்சம் இல்லாமல் கூட்டணி நம்ம எல்லாருக்கும் பிரித்து தர வேண்டியது திமுகவுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது இது எப்படின்னா, ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாதுங்கிற யதார்த்த நிலையை அவர் உணர்ந்து கொண்டார். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த கட்சி கூட்டணிகளில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தக்கூடிய கட்சியே சிறுத்தை தான். காங்கிரஸ் இப்படி ஒரு மாநாடு நடத்தினதே இல்லை, கம்யூனிஸ்டுகள் நடத்தினதே இல்லை, அந்த கட்சி கூட்டணியார் கூட வைகோ நடத்தினதில்லை, முஸ்லீம் லீக்கு கூட நடத்தினதில்லை. ஆனால் நீங்கள் திமுகவினுடைய அத்தனை கொள்கை ரீதியான சமரசமற்ற அத்தனை போராட்டத்துக்கும் முகம் கொடுப்பது சிறுத்தைகள் தான். 100க்கு 100 உண்மைதான். இதை நம்ம எப்படி மறுபரிசீலனை செய்யணும்னா, திமுகவோடு தொடருவதா அல்லது திமுகவிலிருந்து விலகுவதா, இந்த அரசியலை முன்னெடுத்தால் மட்டும்தான். கிராமத்தில் தான் சொல்லுவான், கழகத்தில் தான் நியாயமே பிறக்கும், கழகத்தில் தான் நியாயம். யுத்தம் இல்லாமல் எந்த சமரசமும் இல்லை. நீங்கள் சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் திமுக மீது விழுந்த பழியை பூரா சுமர்ந்து குண்டாசுக்கு போய் சிறையில் அடைபட்டவர்கள். ஆனால் அந்த தியாகத்துக்கான விலை இன்னும் அவர்களுக்கு கிடைக்கல. இது எப்படி அடைவது? நீங்கள் இப்போ அது தலைவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு திமுகவோடு ஒரு முரட்டுத்தனமான மோதல் போக்கை அவர் கடைபிடிப்பதில்லை. அதுதான் அங்கே பலவீனமே.